வாழ்க்கை பெருக்கத்துக்குள்ள வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கும் நமக்குள்ள தேவை என்ன? உங்களை பெருக பண்ணுகிற ஒரு தேவன் உண்டு என்கிற அந்த அறிவை கர்த்தர் நமக்குள்ளே பெருக பண்ண விரும்புகிறார். ஆமென். அவரை அறிகிற அறிவு தான் நம்மளை பெருக்கத்துக்குள்ள கொண்டு வரும். தேவனை எந்த அளவுக்கு நம்ம அறிந்து கொள்கிறோமோ, தேவன் எந்த அளவுக்கு என் வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும் என்கிற ஞானம் எனக்குள்ள வருகிறதோ, அந்த அளவுக்கு கர்த்தரால என்னை உயர்த்த முடியும். தாவீதுடைய பார்வையும் மற்ற தாவீதுடைய சகோதரருடைய பார்வையும் வித்தியாசமானது. சாமுவேலுடைய பார்வை வித்தியாசமானது. சாமுவேலுடைய பார்வையில அவர்களுடைய பராக்கிரமம் தான் அவருக்கு தெரிஞ்சது, அவங்களுடைய பலம் தான் தெரிஞ்சது, அவங்களுடைய தோற்றம் தான் தெரிஞ்சது, அவங்களுடைய அழகு தான் தெரிஞ்சது. ஆனா ஆண்டவர் சொன்னார், அவர்களை நான் புறக்கணித்தேன், அவர்களை தள்ளினேன். தாவீதை ஏன் தெரிந்து கொண்டார்? தாவீதுக்குள்ள இருக்கிற இருதயம். ஆமென். தாவீது கர்த்தரை அறிந்திருந்தார். கைவைத்தூர் ஆமென் சொல்லுவோம். ஏன் மற்றவங்க சகோதரர்கள் அறியலையா அப்படின்னா, அறியலைங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் கோலியாத்துக்கு முன்பாக அவங்க பயந்து போய் நின்னது. அவனுடைய சகோதரர்கள் யுத்த வீரர்களாக இருந்தோம், கோலியாத் என்கிற ஒரு மனுஷனுக்கு முன்பாக பயந்து போய் நிற்கிறாங்க. எவனுக்கும் அந்த தைரியம் வரல, நான் போய் சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கிறேன் சொல்றதுக்கு எவனுக்கும் தைரியம் இல்லை. ஏன்னா அவங்க கூட ஒரு தேவன் இருக்கிறாருங்கிற அந்த நம்பிக்கை அல்லது அதை குறித்த சரியான அறிவு புரிதல் அவங்களுக்குள்ள இல்லை. கோலியாத்தை வீழ்த்துறதற்கு என்னோட ஒரு தேவன் இருக்கிறார், அவன் அந்த கோலியாத்தின் வல்லமையை காட்டிலும் என் தேவனுடைய வல்லமை மிகவும் பெரியது, என் தேவனுடைய பலத்தினாலே அந்த மனுஷனை நான் வீழ்த்த முடியும் என்கிற அந்த அறிவு ஞானம் மற்ற சகோதரர்களை இல்லை, தாவீதுக்குள்ள இருந்துச்சு. கைவைத்தூர் ஆமென் சொல்லுங்க. நமக்கு தான் தேவை. நம்மளை பெருக பண்ண கர்த்தரால முடியும். ஆட்டுக்கு பின்னாடி போனவன் அரசனா மாத்த அவரால் முடியும். அவன் பெருக்கும் கர்த்தருக்கு லேசான காரியம். உங்களை உயர்த்துறது ஆண்டவரால் முடியும். எந்த ஸ்தானத்துல எந்த ஸ்தானத்துக்கும் அவரால் உங்களை உயர்த்த முடியும். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு தேவை அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிற அறிவு. என்னை உயர்த்துறதுக்கு ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை பெருக பண்ணுவதற்கு ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் என்னை உயர்த்துவார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை இருந்தா கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆமென். அற்பமா எண்ணப்படுகிற நம்மை கர்த்தர் உயர்த்துவார். அதே 2 பேதுருல 3வது அதிகாரம் 18வது வசனத்துல வாசிக்கிறோம், அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள் என்று சொல்லப்படும். ஆமென். அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள். ஒருவேளை நமக்கு அவரை குறித்து தெரிஞ்சிருக்குது அப்படின்னாலும் ஆமென், இன்னும் அவரை தெரிஞ்சுக்கணும். அவர் என்ன ஆசீர்வதிக்கிறார், என்ன மேன்மைப்படுத்துறார், என்ன உயர்த்தி இருக்கிறார், சந்தோஷம், இன்னும் உயர்த்துவார். நமக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற ஸ்தானம் எதுவோ அது வரைக்கும் அவர் நம்மை உயர்த்துவார். நம்மை உயர்த்த வேண்டும் என்று தேவன் வைத்திருக்கிற திட்டம் எதுவோ அது வரைக்கும் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆமென். நமக்குள்ள இருக்க வேண்டிய ஆசை, அவர் என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேறட்டும். கைவைத்தூர் ஆமென் சொல்லுவோம். ஆமென். என்னை எந்த அளவுக்கு உயர்த்த அவர் சித்தமா இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் உயர்த்தணும். ஆமென். அதுதான் நம்முடைய ஆசையா தரிசனமா இருக்கணும். இன்னும் அவரை அறிகிற அறிவில் வளர கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. தேவனை புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம எதில் வளர விரும்புகிறார்? அவன் நீதிமானடு, அவன் நம்முடைய காரியங்களை பெருக பண்ண விரும்புகிறார். எதெல்லாத்தையும் பெருக பண்ண விரும்புகிறார். வேகமா சொல்றேன், அவன் வாசிக்க வேண்டாம். எபிரேயர் 6வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லியிருக்குது, அவர் நம்முடைய ஆசீர்வாதத்தை பெருக பண்ண விரும்புகிறார். ஆமென். எபேசியர் 1வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கிறோம், அவர் தம்முடைய கிருபைகளிலே நம்மை பெருக பண்ண விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லியிருக்கு, அவர் நம்முடைய நீதியின் விளைச்சலை பெருக பண்ண விரும்புகிறார். ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனத்துல சொல்லியிருக்குது, சத்துவம் இல்லாதவருக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ண விரும்புகிறார். ஆமென். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 37வது வசனத்துல சொல்லியிருக்குது, அவர் நமக்குள்ளே மனிதரை பெருக பண்ண விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஜனங்கள் அவைகளை பெருக பண்ண விரும்புகிறார். ஏசாயா 9:3ல சொல்லியிருக்குது, நமக்குள்ளே அவர் மகிழ்ச்சியை பெருக பண்ண விரும்புகிறார். ஆமென். ஆண்டவர் நமக்குள்ள எல்லாவற்றையும் பெருக பண்ண விரும்புகிறார். எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உடையவர்களாய் நம்மை வைக்க விரும்புகிறார். எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாய் நம்மை வைக்க விரும்புகிறார். எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நம்மை வைக்க விரும்புகிறார். நமக்கு தேவை என்ன? அவரை அறிகிற அறிவில் வளரணும், தேவனை அறிந்து கொள்ளணும், தேவனை இன்னும் புரிஞ்சுக்கணும். கர்த்தர் யார்?
நீங்க நம்புற தேவன் யாரு? அல்லேலூயா. நம்ம இடத்துல யாரோ ஒருத்தங்க தெரியாதவங்க, ஆண்டவர் பத்தி தெரியாதவங்க யாரோ ஒருத்தங்க வந்து பேசுறாங்க, அவங்க கடவுள் யார், கடவுளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா நமக்கு என்ன தெரியுமோ அதை சொல்றோம். அவர் கடவுள், அவர் இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார், மரிச்சார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். ஓகே, இது நம்ம படித்தது, கேள்விப்பட்டது, புரிஞ்சுக்கிட்டது, விசுவாசித்தது. அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அவரை பற்றி உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? அந்த தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட உறவு எப்படிப்பட்டது? அந்த தேவனை நீங்க எப்படி புரிஞ்சிருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. அந்த அறிவு நமக்குள்ள உண்டாகட்டும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரே விதமாக கர்த்தரை பார்க்கல, ஒவ்வொருத்தரும் அவரை பார்த்த விதங்கள் வித்தியாசம். ஆமென். பரிசுத்தவான்கள் தேவனை பார்த்த விதங்கள் வித்தியாசம். ஒவ்வொருத்தரும் அவருடைய தன்மையை உணர்ந்து, அவருடைய தனிப்பட்ட விதத்தில் அவர்களோடு தேவன் இடைப்பட்ட காரியங்களை உணர்ந்து அவர்கள் தேவனை புரிந்து கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நாம் அப்படி புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் விரும்புகிறார். கைவேற்றூர் ஆமென் சொல்வோம். ஆமென். நம்ம தேவனோடு கூட நேரம் செலவழிக்கணும், வேதத்தில் நேரம் செலவழிக்கணும். ஒரு திட்டம் பண்ணுங்க. ஆமென். வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பியிருந்தேன், எத்தனை பேர் அதை பார்த்தீங்கன்னு தெரியல, இனிமேல் பாருங்கள். சாம்பலி கிறிஸ்டியன்ஸ்லேயும் சரி, பெத்தல் ஏஜிஸ் அந்த குரூப்லேயும் சரி, ரெண்டுலேயுமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு வருஷத்துக்குள்ளே பைபிளை வாசித்து முடிக்கிறதுக்கான பிளான். நம்ம மனசுக்கு சில பிளான் போடலாம், ஈஸியாக நமக்கு விரும்பினபடி பல பிளான் போட்டுக்கலாம். ஆனால் நான் ஒரு பிளான் அதில் அனுப்பி வச்சுருக்கேன், எனக்கு வந்தது தான் உங்களுக்கு அனுப்பி வச்சுருக்கேன். ஒரு வருஷத்துக்குள்ளே பைபிளை வாசிக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணுங்க. இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம், இந்த வருஷத்தை நான் ஆரம்பிக்கிறேன், இந்த வருஷத்தை முடிக்கிறதுக்குள்ள நான் பைபிளை ஒரு முறையாவது என்ன செய்யணும்? வாசிச்சு முடிக்கணும். அல்லேலூயா. முடியுமா? ஒரு பிளான் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் பிரேயருக்கான ஒரு டைம் பிளான் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு அது இருக்குமானால் ரொம்ப சந்தோஷம். தினம் ஒரு குறிப்பிட்ட நேரம், அது தேவனுடைய சமூகத்தில் செலவழிக்கிற நேரம் என்கிற ஒரு நேரத்தை திட்டம் பண்ணுங்க. தூங்குறதுக்குன்னு ஒரு நேரத்தை நம்ம வச்சிருக்கலாம், எழுப்புறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நம்ம வச்சிருக்கலாம், வேலை செய்வதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் நமக்கு இருக்கலாம். ஆனால் ஜெபம் பண்ணுவதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரம் நமக்கு திட்டம் பண்ணப்பட வேண்டும். கைவிட்டு ஆமென் சொல்வோம். ஆமென், ஹல்லேலூயா. பிளான் பண்ணுங்க. நம்ம அவரை அறிகிற அறிவில் வளரணும்னா நம்ம அவருக்கு செலவு பண்ணுற நேரம், அவருடைய சமூகத்தில் செலவு பண்ணுற நேரம் அதிகமாகணும். எந்த அளவுக்கு நம்ம அவருடைய சமூகத்தில் செலவு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும். கைவிட்டு ஆமென் சொல்வோம். ஆமென். எபேசியர் 4வது அதிகாரம் 15-16வது வசனத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 4வது அதிகாரம் 15-16. அவராலே சரீரம் முழுவதும் அவருக்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசையால் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பிலே தனக்கு பக்திகளுக்கு உண்டாக ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லியிருக்குது, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம வளருகிறவர்களாய் இருக்கும்படி. ஆமென். ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார், சரீரமாகிய நம்மை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். இதற்கு அவரே தலையாய் இருக்கிறார். ஆமென். நம்ம சத்தியத்தை கை கொள்ளுகிற பொழுது நாம் அவரை அறிகிற அறிவிலே வளர்கிறோம். அது எப்படி கை கொள்ளணும்? அன்பின் நிமித்தம் சத்தியத்தை கை கொள்ளணும், கட்டாயத்தின் நிமித்தம் அல்ல. தேவனை ஆராதிக்க அவசியம் இல்லைன்னா எத்தனை பேர் நம்ம அவரை ஆராதிக்கிற ரெடியா இருக்கிறோம்? அல்லது உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம ஆராதனை நடத்துகிற பொழுது கர்த்தரை துதிங்க, கர்த்தரை ஆராதிங்கன்னு நம்ம யாருமே ஒன்றும் சொல்லலை அப்படின்னா நம்மளா கர்த்தரை துதிப்போமா? கர்த்தரை ஆராதிக்கிறோமா? யாராவது ஒருத்தர் சொல்லி தான் செய்ய வேண்டியிருக்குதா? ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறத யாருமே சொல்லாம நம்மளா செய்யறோமா? அல்லது யாரோ ஒருத்தங்க நம்மகிட்ட சொல்ல வேண்டியிருக்குதா? வேதத்தை வாசிங்க, வேதத்தை தியானிங்கன்னு யாருமே சொல்லாம நம்ம செய்யறோமா? இல்லது யாரோ சொல்லி தான் நம்ம செய்ய வேண்டியிருக்குதா?
அப்படி சொல்லி தான் செய்கிறோம் அப்படின்னா நம்ம அன்பு நிமித்தம் அதை செய்யலை. தேவன் மேல இருக்கிற அன்பு நிமித்தம் அதை செய்யலை, கட்டாயத்து நிமித்தம் செய்கிறோம். அப்போ அன்பின் நிமித்தம் செய்யறதுன்னா என்ன? நான் அவரை தெரிந்து கொள்ளணும்ன்ற ஆசை எனக்குள்ள இருக்கிறதுனால, அவர் மேல எனக்குள்ள அன்பு இருக்கிறதுனால நான் அவரை ஆராதிக்கிறேன். அவர் மேல இருக்கிற அன்பு இருக்கிறதுனால நான் அவருடைய சமூகத்துல போய் ஜெபம் பண்றேன். அவர் மேல எனக்கு அன்பு இருக்கிறதுனால, அவரை குறித்து நான் அறிந்து கொள்ளணும்ன்ற விருப்பம் எனக்குள்ள இருக்கிறதுனால நான் வேதத்தை தியானிக்கிறேன். ஆமென். இதற்கும் கட்டாயத்தின் நிமித்தம் அல்லது இன்னொருத்தருடைய வார்த்தை நிமித்தம் செய்கிறதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. தேவன் நமக்குள்ள விரும்புகிறது அன்பின் நிமித்தம் சத்தியத்தை கை கொள்ளுகிறது அவர் விரும்புகிறார். நாம அன்பின் நிமித்தம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறத அவர் விரும்புகிறார். அதுதான் அவரை அறிகிற அறிவு. அல்லேலூயா. ஆமென். அப்படி செய்கிறதுக்கு ஆயத்தமா இருந்தால் கிறிஸ்துவுக்குள்ள நாம எல்லாவற்றிலும் வளர்வோம். ஆமென். கிறிஸ்து தேவனுடைய சாயலாக இருக்கிறார். ஆமென். நாம் அவருடைய சாயலால் இருக்கிறோம். ஆமென். நாம் கிறிஸ்துவின் சாயலில் இணைக்கப்படுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் அப்படி இருக்கிறத கர்த்தர் விரும்புகிறார். இயேசுவுக்கு கட்டாயம் கிடையாது, அவர் ஜெபம் பண்ணுங்கிற கட்டாயம் கிடையாது, அவர் ஆலயத்துக்குள்ளே போகணுங்கிற கட்டாயம் கிடையாது, அவர் ஞானஸ்நானம் எடுக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. அவர் தேவனுடைய ரூபமாக இருக்கிறார். ஆனாலும் அவர் அன்பின் நிமித்தம் அதை செய்தார். ஆமென். அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுதுதான் தேவ சமூகத்தில் ஆமென் ஜெபம் பண்ணுகிறவராக இருந்தார். தேவனோடு பிதாவோடு எப்பொழுதும் பேசுகிற ஒரு அனுபவம் உள்ளவராக இருந்தார். ஆமென். அது இதனால அப்படின்னா அவர் மேல இருந்த அந்த அன்பு, பிதாவை நீர் எப்பொழுதும் என் மேல் அன்பா இருக்கிறேன், அந்த அன்பு தான் நம்மை தூண்டுகிறது. நமக்குள்ள அந்த அன்பு இருக்குதா, அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனை பொழுதும் அந்த வார்த்தையை ஆண்டவர் உணர்த்தினார். ஆமென். அவர் மேல இருக்கிற அன்பை நம்ம புரிஞ்சுக்கணும். தேவன் என் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறார் என்பதை நான் புரிஞ்சுக்கணும். எனக்கு தேவன் மேல எவ்வளவு அன்பு இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். அவர் என் மேல் வைக்கிற அன்பை நான் புரிஞ்சுக்கலைன்னா எனக்கு அவர் மேல இருக்கிற அன்பு எனக்கு எவ்வளவு தெரியாது. நான் எவ்வளவு அவரை நேசிக்கிறேங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியாது. முதல்ல அவருடைய அன்பை நான் உணரணும். அந்த அன்பை உணர்ந்துட்டா நான் அவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியும். அதில் நான் எவ்வளவு வளர வேண்டி இருக்குது என்பதை நான் புரிஞ்சுக்க முடியும். ஆமென். அதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு. கைவித்தூர் ஆமென் சொல்வோம். ஆமென். அல்லேலூயா. அப்படி அந்த அந்த அறிவுக்குள்ள நம்ம வந்துட்டா, தேவனுடைய அந்த தனிப்பட்ட உறவுக்குள்ள நம்ம வந்துட்டா, ஆண்டவர் சொல்றார் உங்களை பெருக பண்ணுவேன். ஆமென். தாவீதை பெருக பண்ணின தேவன் ஆமென் நம்மை பெருக பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மிகவும் திரளாய் ஆமென் நம்மை பெருக பண்ண தேவன் வல்லவராக இருக்கிறார். எதிலெல்லாம் நம்ம குறைவுபட்டிருக்கோமோ அதெல்லாம் அவர்களுக்கு கர்த்தர் பெருக பண்ணுவார். நாம் அவரை அறிகிறதற்கு மட்டும் நேரம் செலவழிக்க ரெடியாக இருந்தா, அவரை இன்னும் தெரிஞ்சுக்கணும், அவருடைய உறவுக்கு இன்னும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா நம்மளை பெருக பண்ணுவார். ஆமென். நான் உங்களுக்கு எழுதி வேணாலும் கையெழுத்து கொடுத்தாரு. ஆமென். தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இருக்கிற நிலைமையில நம்ம இருக்க போறது இல்ல, நம்ம உயர்ந்து கொண்டே தான் இருப்போம். தாவீது வர வர விருத்தி அடைந்தார். நம்மளை கர்த்தர் உயர்த்துவார். நிச்சயமா நடக்கும். ஆனா நமக்குள்ள இருக்க வேண்டியது அவரை அறிகிற அறிவுக்காக நம்ம எவ்வளவு தூரம் பிரயாசப்படுறோம். தேவனுடைய சமூகத்துல தேவன் மேல இருக்கிற அன்புக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதுதான் தேவன் நம்ம இடத்துல விரும்புகிறார். அதை நம்ம செய்யறதுக்கு ரெடியா இருந்தா கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆமென். நம்மை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். கைவித்தூர் ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும். அவன் ஸ்ட்ரென்த், ஒரு பலம். ஜாதி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கூட்டம். இன்னைக்கு பைபிளை காமிச்சு ஜாதி இருக்குன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. பைபிள்ல தான் ஜாதியை பத்தி சொல்லியிருக்குல்ல. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஜாதி என்பது இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் சொல்லப்படுற ஜாதியோட இல்லை, அது ஒப்பிடப்பட முடியாது. பைபிள்ல சொல்லியிருக்கிற ஜாதி ஒரு கூட்டம், ஒரு இன மக்கள், அவர்களை சொல்றதுதான் ஜாதி. ஆமே. இங்கே நம்ம சொல்ற ஜாதி பிரிவினை வித்தியாசமானது. அப்போ ஆண்டவர் சொல்லிருக்கிறாரு, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஒரு ஸ்ட்ராங்கான நேசன்.
நாடுகள் இருந்தாலும் நாடுகளில் பலமுள்ள நாடுகளும் இருக்கு, பலவீனமுள்ள நாடுகளும் இருக்கு. இந்தியா அப்படின்னு வரும்போது இந்தியா ஒரு கொஞ்சம் பலமுள்ள நாடு. பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு பலம் இருக்குது, இராணுவத்தில் ஓரளவுக்கு பலம் இருக்கிறது. வாலிப பலம் இந்தியாவில் இருக்குது. சில நாடுகள் இருக்குது, அந்த நாடுகளுக்குள்ள அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்காது. இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரென்த் மற்ற நாடுகளுக்குள்ள இருக்காது. அப்ப நம்ம நாடு அப்படின்னு வரும்போது நம்ம நாடு ஏதோ ஒரு விதத்துல மற்ற நாடுகளை காட்டிலும் ஸ்ட்ராங்கா இருக்குது. நம்முடைய நாடை காட்டிலும் ஸ்ட்ராங்கா இருக்கிற நாடுகளும் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஸ்ட்ரென்த் ரொம்ப அவசியம். ஒரு நாடு இருக்குது, அப்படி ஒரு சேனை இருக்குது, ஒரு மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மக்களுக்குள்ள இருக்கிற பலம் முக்கியமானது. இப்போ அந்த பலத்தை ஆண்டவர் சொல்றாரு, சிறியவன் பலத்த ஜாதி ஆவான். ஆமென், ஹல்லேலூயா. அவனை பலக்க பண்ணுவேன். பலம் அவனுக்குள்ள இருக்கும். அவனை பார்த்து ஜனங்கள் பயப்படுவாங்க. இஸ்ரவேல் கூட்டம் ஜனங்கள் போன பொழுது அவர்கள் வனாந்தரத்தில் நடந்து போறார்கள். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட கூட்டம். ஆனா அந்த அடிமைத்தனத்தின் கூட்டத்தை பார்த்து தேசங்கள் பயந்தது. ஏன்னா அவரோடு கூட இருந்த தேவன் பெரியவர். கைவிட்டு ஆமென் சொல்வோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நம்மை பலப்படுத்துகிறதற்கு யாரால முடியும்? நான் தேவனால தான் அது முடியும். நம்மை பார்த்து ஜனங்கள் பயப்படுறாங்கன்னா எதுக்காக பயப்படணும்? நம்முடைய தோற்றத்தை பார்த்து இல்லை, நம்முடைய சத்தத்தை பார்த்து இல்லை, நம்முடைய திறமையை பார்த்து இல்லை, நமக்குள்ள இருக்கிற வருமானத்தை பார்த்து இல்லை, நமக்குள்ள இருக்கிற வசதி வாய்ப்புகளை பார்த்து இல்லை, நம்ம கூட தேவன் இருக்கிறார் என்பதை பார்த்தா ஜனங்களுக்குள்ள ஒரு பயம் வரும். கைவித்துறாங்கன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரென்த் எது? நம்முடைய பலம் எது? இன்னைக்கு பொய்யான பலம் இருக்குது நிறைய. மனுஷங்கள் தங்களை பலம்னு நினைச்சுக்கிற சில காரியங்கள் இருக்குது. ஆனா அது உண்மையான பலன் இல்லை. இயேசு தேவன் கூட இருந்தா அதுதான் பலன். அவர் ஒருவரே நம்மை பலப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கைவிட்டு ஆமென் சொல்வோம். ஆமென். ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லி இருக்குது. ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் பலத்தினால் உன்னை சாவுவேன். ஆமென். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். தேவனே நம்மை பலப்படுத்துகிறதுக்கு வல்லமை உள்ளவர். ஆமென். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை தேவன் பலப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பலவீனம் உள்ளவங்கள ஒரு வேலை நினைக்கலாம். நம்ம சரீரத்தில் பலவீனம் இருக்கலாம், வாழ்க்கையில் ஒரு வேலை நம்ம சின்னவங்களா சாதாரணமானவங்களா இருக்கலாம். ஆனால் தேவன் நம்ம கூட இருந்தாருன்னா அதுதான் நம்ம பலன். கைவிட்டு ஆமென் சொல்லுவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஊரில் ஒரு திருவிழா நடந்தது. ஒரு தேவன் அல்லாத ஒரு கோயில், இயேசு கிறிஸ்து அல்லாத ஒரு கோயிலில் ஒரு திருவிழா. அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் என்ன இல்லைன்னா சாமி வரல, அருள் இறங்கலை, சாமி வரல. அவங்க ரொம்ப யோசிச்சு பார்த்தாங்க, என்னென்னமோ பரிகாரம்லாம் பண்ணாங்க. ஆனாலும் எவ்வளோ பண்ணி என்ன செய்யலை, சாமி இறங்கலை. அப்போ இது எதனால அப்படின்னு கேட்குற பொழுது அந்த கூட்டத்துக்குள்ள இருந்த ஒரு ஆள் சொன்னார், எனக்கு இது என்னன்னு காரணம்னு தெரியும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஒரு மலைக்கு அவங்கள கூட்டிகிட்டு போனார். ஒரு சின்ன குன்று, அது கூட்டிகிட்டு போனார். அதில் ஒரு குகை இருந்தது. அதுக்குள்ளே ஒரு ஆள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட இவர் கூட்டிகிட்டு போய் அந்த ஆட்டை சொன்னார், இந்த ஆளால் தான் என்ன செய்ய மாட்டேங்குது. அல்லேலூயா. ஒரு ஊரே சேர்ந்திருந்தாலும் ஒரு ஆளுடைய முழங்கால், ஆமென், ஹல்லேலூயா, பெரிய பலத்த காரியத்தை செய்ய முடியும். கைவிட்டு ஆமென் சொல்லுவோம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஊரே அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுருச்சு. இந்த ஒரு ஆளால இங்க சாமி இறங்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த ஆள் நம்புற கடவுள் பெரியவர். இதை எலியா நிரூபிச்சு காமிச்சார். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். அவர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் அதுதான் நம்முடைய பலன். உன்னதமான கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் அதுதான் நம்முடைய பலன். அந்த பலன் நமக்குள்ள இருந்தா போதும். நம்ம எப்படிப்பட்ட ஆளு அது அவசியம் இல்லை. நம்முடைய ஸ்தானம் என்ன அது அவசியம் இல்லை. நம்முடைய ரேங்க் என்ன, நம்முடைய பொசிஷன் என்ன அது அவசியம் இல்லை. தேவன் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் முக்கியம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்துல பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சரீர பலவீனம் முக்கியம் இல்லை.
ஆமென். குடும்ப சூழ்நிலைகளுடைய பலவீனங்கள் முக்கியம் இல்லை, பொருளாதாரம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆமென். நம்ம கூட கர்த்தர் இருப்பாரானால் எல்லாவற்றையும் செய்வதற்கான பலன் நமக்கு உண்டு. கைவிட்டு ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லியிருக்குது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்களுடைய பலன். நியாயப்பிரமாணத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பொழுது ஜனங்கள் கதறி அழுது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படி தங்களை விட்டு கொடுத்த பொழுது நெகேமியா சொல்றாரு, நீங்கள் இனி அழுது புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். சந்தோஷமா இருப்பது அவங்களுடைய பலன். கர்த்தர் உங்களை திரும்ப கொண்டு வந்திருக்கிறார். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் உங்களை மறுபடியும் ஒரு தேசமாய் கட்ட விரும்புகிறார். ஆமென். தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்குள்ளே உங்களை கொண்டு வர விரும்புகிறார். தேவன் தம்முடைய எல்லைகளுக்குள்ளே உங்களை வைக்க விரும்புகிறார். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே உங்களை வைக்க விரும்புகிறார். சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. நமக்கு வருத்தப்பட வேண்டாம். ஆமென். இன்னைக்கு நம்ம சந்தோஷமா ஒரு நாள் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த வருஷத்தை முடிக்கிற வரைக்கும் இந்த சந்தோஷம் நமக்குள்ள இருக்கணும். கை வைத்து ஆமென் சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. எதுக்கும் கலங்காதீங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஏன்னா உன்னதமான தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அவர் நம்மளை பலப்படுத்துவார். எந்த சோர்வும் நம்மளை ஒண்ணும் செய்ய முடியாது. பிசாசு நம்மளை ஒண்ணும் செய்ய முடியாது. எந்த சூழ்நிலையும் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய சத்துரு நமக்கு எதிராக எழுப்பினாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா உன்னதமான கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அதான் நம்முடைய பலன். வேற எதுவும் நம்முடைய பலன் இல்லை. கர்த்தர் தான் பலன். கைவிட்டு ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். தேவனுக்குள்ள ஆமென் காத்திருக்கிறவர்கள் கர்த்தருடைய நாளுக்கென்று, கர்த்தருடைய நேரத்துக்கென்று, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கென்று, கர்த்தருடைய நன்மைக்கென்று காத்திருக்கிறவர்கள் பலன் அடைவார்கள். ஆமென். தேவனுக்காக காத்திருங்க. கர்த்தர் செய்யற வரைக்கும் பொறுமையா இருங்க. விசுவாசத்துல பலம் உள்ளவங்களா இருங்க. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். நம்மோடு கூட கர்த்தர் இருப்பார். கைவிட்டு ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய வசனங்கள் இருந்தாலும் ஆமென். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 16வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 16வது வசனம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிறார் உன்னை பலப்படுத்தினது. அவரால் உண்டாக்கிய விசுவாசமே உங்கள் எல்லோரும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசமே இந்த சர்வாங்க சுகத்தை அவனுக்கு கொடுத்தது. ஆமென். எங்களுடைய பலத்தினாலே, எங்களுடைய சத்துவத்தினாலே இதை செய்தோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? இது எங்களுடைய பலத்தினாலே செய்யப்பட்டது இல்லை. கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நம்மை பலப்படுத்துகிறதற்காக அப்படின்னா நம்மை கொண்டு மற்றவர்களை பலப்படுத்தும்படிக்கு கைவிட்டு ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை கர்த்தர் பலப்படுத்தி நம் மூலமாய் கர்த்தர் கிரியை செய்ய விரும்புகிறார். நம் மூலமாய் திடனற்றவர்களை பலப்படுத்த விரும்புகிறார். நம் மூலமாய் சுகவீனங்களை மாற்ற விரும்புகிறார். நம் மூலமாய் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். அதற்கென்று கர்த்தர் நம்முடைய பலனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ சில நாட்களில் சீஷர்களோடு கூட கர்த்தருடைய கரம் இருந்தது. ஆமென். ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்தார். அவர்கள் கிறிஸ்துவை காட்டிலும் வல்லமையான காரியங்களை செய்தார்கள். ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்த கிரியைகளை அவர்களும் செய்வார்கள், இவைகளை காட்டிலும் பெரியவைகளை செய்வார்கள். ஆமென். அப்படிப்பட்ட பலன் அவர்களோடு கூட இருந்தபடினாலே கர்த்தர் அவர்களை கொண்டு வல்லமையானதை செய்தார். இன்னைக்கு நம்மை கொண்டு செய்ய விரும்புகிறார். நமக்குள்ள அந்த ஆண்டவருடைய பலன் இருக்குமானால், நம்மோடு கூட தேவனுடைய கிருபைகள் இருக்குமானால், நம்மை கொண்டு அற்புதங்களை செய்ய, நம்மை கொண்டு அநேகரை பலப்படுத்த அவர் விரும்புகிறார். கைவேத்தூர் ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. சுகவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்க பலன் அடைவாங்க. ஆமென். வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்க வியாதி சுகம் அடையும். நானே வியாதியா இருக்கிறேனே, நான் எப்படி ஜெபம் பண்றது? ஆமென். ஆண்டவர் சுகமாக்குவார். பவுலுக்கு பலவீனம் இருந்துச்சு, பவுலுக்கு வியாதி இருந்துச்சு. ஆனா அவருடைய கர்ச்சீஃபை கொண்டே போடும் பொழுது, அவர் தொடச்சப்பட்ட துணியை கொண்டு இன்னொரு இடத்துல வைக்கிற பொழுது சுகம் உண்டானது. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனத்தை பார்த்துட்டு இருந்தா நமக்குள்ள இருக்கிற பலத்தை நம்மால் பார்க்க முடியாது. நமக்குள்ள பலவீனம் இருக்கு, எல்லாருக்குள்ளே பலவீனம் இருக்கலாம். ஆனால் நம்மோடு கூட பலப்படுத்துகிற தேவன் இருக்கிறார். கைவிட்டு ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் பவுலை பார்த்து சொன்னாரு, ஆமென், உன் பலவீனத்தை குறித்து கவலைப்படாத, உன் பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமா இருக்கும். ஆமென். ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க மற்றவங்களுக்காக. சொல்லுங்க தைரியமா, இயேசு உங்களை சுகமாக்குவார்.
அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கொண்டு கிரியை செய்ய விரும்புகிறார். இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மை கொண்டு கிரியை செய்ய விரும்புகிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கொண்டு கிரியை செய்ய விரும்புகிறார். நீங்க அதுக்கு ஆயத்தமா இருந்தா ஆமென், உங்க மூலமா அற்புதங்கள் நடக்கிறத பார்ப்பீங்க. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. அதை செய்ய விரும்புகிறார். இந்த வருஷத்துல அது நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்கும். நீங்க ஜெபம் பண்ணும்போது விடுதலை கிடைக்கும். நீங்க ஜெபம் பண்ணும்போது அவங்க ஜனங்கள் விடுதலை ஆக்கப்படுவாங்க, ஆறுதல் அடைவாங்க, சுகம் பெறுவாங்க, நன்மையை உணர்வாங்க. ஆமென், கர்த்தர் நல்லவர் என்பதை அறிக்கையிடுவாங்க. உங்க மூலமா அநேக ரட்சிப்புக்குள்ள வருவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென், கர்த்தர் அதை செய்ய முடியும். நமக்குள்ள பலனாய கர்த்தர் இருக்கிறார். கண்களை மூடி ஆமென், கொஞ்ச நேரம் எழுந்திருந்து, எல்லோருமே கொஞ்ச நேரம் எழுந்திருந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அவர் நம்மை நீதிமானாக்க விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை பெருக பண்ண விரும்புகிறார், நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தினாலே நாம் நீதிமான்கள் என்ற ஸ்தானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென், நீதிமான்கள் என்கிற ஸ்தானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவரை அறிகிற அறிவில் வளர வேண்டும். ஆமென், அவருடைய பலத்தினாலே பலப்படுத்தப்பட வேண்டும். அவரை நமக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஆமென், ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம், அர்ப்பணித்து. ஆமென், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொன்னீரே அப்பா, அந்த வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும், இந்த சபையில நிறைவேறட்டும், இந்த தேசத்துல நிறைவேறட்டும், எல்லா சபைகளிலும் இந்த வார்த்தை நிறைவேறட்டும். ஆமென், கை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிபலபா ஷபலபரபா ரிகபரபா ஷபலதலரபா தியாகபரபலபா. ஆமென், ஹல்லேலூயா. அவரை அறிகிற அறிவின் மேன்மையை கர்த்தர் நமக்குள்ளே கட்டளையிடுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தினாலே நல்ல ஒரு பெருக்கத்தை கர்த்தர் உண்டாக்குவாராக. இந்த வருஷத்துல நல்ல பெருக்கம் உண்டாகட்டும் ஆண்டவரே, உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆமென், நிலங்கள் வாங்குவதற்கு, வாகனங்களை வாங்குவதற்கு, ஆமென், நல்ல காரியங்களை செய்வதற்கு, எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. திருமண தடைகள் மாறட்டும். இந்த வருஷத்துல அப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடுவீராக. வேலை வாய்ப்புகள் உண்டாயிருக்கிற தடைகள் நீங்கிட்டோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நல்ல வேலை வாய்ப்புகள் இந்த வருஷத்திலே உருவாக்கி தருவீராக. ஆமென், உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எல்லா நன்மையினாலும் திருப்தியாக்குவீராக. எல்லாவற்றிலையும் நாங்கள் சம்பூரணம் உடையவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறீர் ஆண்டவரே. அந்த சம்பூரணத்தை கர்த்தர் உண்டாக்குவீராக. ஆமென், பொருளாதார ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும், ஆமென், உம்மோடு கூட இருக்கிற அந்த உறவின் ஐக்கியத்தை கர்த்தர் பெருக பண்ணுவீராக. உம்மிடத்திலிருந்து வருகிற அந்த கிருபைகளை பெருக பண்ணுவீராக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியின் விளைச்சலை பெருக பண்ணுவீராக. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமென், ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லி ஜெபம் பண்ணுவோம், ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களை பெருக பண்ணுவீராக, என்னை பெருக பண்ணுவீராக, எங்களை வர்த்தக பண்ணுவீராக. தாவீதை விருத்தி அடைய பண்ணின ஆண்டவர், பெருக பண்ணின ஆண்டவர். ஆமென், எங்களுக்கு ஒவ்வொருவரையும் பெருக பண்ணுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஆமென், பலக்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு ஸ்ட்ரெங்த் உண்டாகட்டும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் கூட இருக்கிறார் என்கிற பலம் ஆமென் உண்டாகட்டும். விசுவாசத்துல பலம் உண்டாகட்டும். சூழ்நிலைகளில் ஒரு பலம் உண்டாகட்டும். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பலம் உண்டாகட்டும். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உண்டாகட்டும். ஆமென், நாங்கள் மற்றவர்களை பலப்படுத்துகிறவர்களாய் வைப்பீராக. எங்கள் மூலமாய் அநேகர் உம்முடைய பலனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு எங்களை பலப்படுத்துகிறவர்களாய் வைப்பீராக. ஆமென். ரிபா லபா ஷபரபா தலரபா ரிகபரபா ஷபரபரபா தியாகபரபலபா. ஆமென், இங்க இருக்கிற ஒவ்வொருவரை கொண்டு அற்புதங்களை செய்வீராக. அடையாளங்களை கர்த்தர் நடப்பிப்பீராக. வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. ஆமென், அநேகர் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளுகிறதற்கு பாத்திரங்களாய் கர்த்தர் நீர் பயன்படுத்துவீராக ராஜா. ஆமென், ஹல்லேலூயா. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும், உம்முடைய பலன் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ரிபா ஷதரபா தியாகபரபா. ஆமென், ஹல்லேலூயா. சின்னவன் ஆயிரம் ஆவான், சிறியவன் பலத்த ஜாதி ஆவான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அதை ஏற்ற காலத்திலே நிறைவேற்றுவார். ஆமென், குறித்திருந்த நாட்களில் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஆமென், நம்முடைய சபையிலே கர்த்தர் அதை நிறைவேற்ற போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த வருஷத்துல நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தமாய் பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நிறைவேற்ற நீர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறீரப்பா. ஆமென், இது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். அநேக
சாட்சிகளை கர்த்தர் எழும்ப பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆமென். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்தி உண்டு. மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்கள்